நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, பராசக்தி படத்தோட ரிலீஸ் டேட்ட அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட் தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி, இந்த பராசக்தி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வரப்போது. ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப இடையில இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்திருந்தது. நம்ம கூட சொல்லியிருக்கோம். இந்த பராசக்தி திரைப்படம் பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அதுக்கு பதிலா இந்த திரைப்படத்த அடுத்த வருஷம் தமிழ் நியூ இயர் முன்னிட்டு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி நியூஸ்லாம் வந்திருந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் படம் வரப்போகுது அப்படிங்கிற மாரி அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 10 நாள் கவர்மெண்ட் லீவு. ஸோ அதுல ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகி 5 நாள் கழிச்சு இந்த பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இது ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி பொங்கலுடைய 10 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா தளபதியும் எஸ்கேவும் சேர்ந்து 5 நாளா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்பவுமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் இருந்துட்டு எஸ்கே வந்து விஜய் கூட போட்டி போடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அப்படிங்கறதே தெரியலங்க. ஏன்னா ஜனநாயகன் வரும்போது ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறனால தான் 5 நாள் கழிச்சு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த முடிவு வந்து நல்ல கரெக்டான முடிவு மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.